வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இன்று நம்ம யூடியூப் தளத்தில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா இப்போ இந்த லெகசி மீடியான்னு சொல்லக்கூடிய சேனல்ஸா இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதுல பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு கவர்மெண்ட் போடக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரூல்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி பாத்தீங்கன்னா சில நேரத்துல ஆளும் தரப்பு பவர் சென்டர்ஸ் எல்லாம் தாண்டி தான் ஒரு கண்டென்ட் வெளில வரணும். அந்த வகையில கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு யூடியூப் அப்படிங்கிற தளத்துல எல்லா விஷயத்தை பத்தியும் பேச முடியுது. இங்கேயும் சில கட்டுப்பாடுகள் இருந்தாலும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க விஷயத்த நம்ம தரப்பு நம்மளுக்கு எது தரப்பா இருந்தாலும் எல்லாருமே வாய்ஸ் அவுட் போட முடியும். அவங்களுக்கு பேசுறதுக்கான சுதந்திரம் இருக்கு. அதை முடக்கும் விதமா சமீபத்துல பாத்தீங்கன்னா மிஸ்டர் கேகே அப்படிங்கிற கிரியேட்டருக்கு நடந்த விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அவருக்காக மட்டும் இல்லாம நீங்க ஒரு பிடிக்கிற விஷயத்த உண்மையான விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக பேசக்கூடிய காணொலி அப்படிங்கறதுனால வழக்கமா சப்ஸ்கிரிப்ஷன் கேட்பேன். பட் இதுல நீங்க எனக்கு ஒரே உதவி செய்யணும். நீங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த காணொலிக்கு நீங்க ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கீழே போய் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படிங்கறத தள்ளினீங்கன்னா ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுல ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த உண்மை இந்த நியாயமான விஷயம் நிறைய பேர் கண்ணில் போய் படும். அண்ட் யூடியூப் அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனமும் இதற்கு செவி சாய்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதுனால அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டனை அழுத்திட்டு தொடர்ந்து அந்த காணொலியை பார்க்கணும். வணக்கம் பாரி. வணக்கம். ஸோ இவரு மிஸ்டர் கேகேயோட இஷ்யூ பத்தி சின்னதா பேசியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி பேசின வீடியோல தேவைப்பட்டா பேசணும்னு சொல்லியிருந்தோம். அந்த தேவை ஏற்பட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு என்ன கோவம் வந்துருச்சுன்னா, ஒரு ஏஜென்சில இருந்து கால் பண்ணி ஒரு பெண், அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க, கால் பண்ணி இந்த கேகேவோடைய மனைவி கிட்ட பாத்தீங்கன்னா நீ வா போன்னு ஒருமையில மட்டும் இல்லாம மிரட்டும் தொனியில பேசியிருக்காங்க. இது நாளைக்கு யாருக்கு வேணா நடக்கலாம் இல்லையா பாரி? ஸோ இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு அடிப்படையில இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுங்கிறதுலயே நம்ம போயிருவோம். மிஸ்டர் கேகே அன்றாடம் நடக்கிற நிகழ்ச்சிகள் விஷயங்கள் எல்லாத்தையும் பேசல. அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ், அவருக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் எல்லாமே தொட்டுட்டு போற ஒரு யூடியூபரா இருக்காரு. அவர் மிஸ்டர் கேகே யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பிரபல யூடியூபர், டெக் யூடியூபருடைய உடன் பிறந்த ரத்த சொந்தமான அண்ணன். இன்பநிதி யாரு? உதயநிதியோட பையன். உதயநிதி யாரு? இல்ல அது நிறைய கேகே தெரியும் நிறைய பேருக்கு. தெரியாத யாராவது இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய ஏ2டி நந்தாவுடைய சொந்த அண்ணன் தான் மிஸ்டர் கேகே. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் அந்த சேனல்ல இது பண்ணாங்க. அவங்களுடைய உழைப்பெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நானும் சப்ஸ்கிரைபர் தான் அவங்க சேனலுக்கு. அப்ப ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஒரு சாமானிய குடும்பத்துல பிறந்து கஷ்டப்பட்டு வந்த பசங்க போக்கிமான் கோ கேம்ல வீடியோ எல்லாம் போட்டு அங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா டெக் யூடியூபர்ஸா வளர்ந்து இன்னைக்கு ஓரளவுக்கு தமிழக யூடியூபர்கள்ல மிக மிக அறியப்படுற யூடியூபர்கள்ல ஒருவரா, கொஞ்சம் ரொம்ப டாப் யூடியூபர்ல ஒருவரா நந்தா அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் இந்த மிஸ்டர் பீஸ்டுக்கெல்லாம் சப்போர்ட்டிவா போய் இது பண்ணி நம்ம அவர் கொஞ்சம் அதுக்கெல்லாம் வாழ்த்துகள் எல்லாம் தெரிவிச்சு நம்ம எல்லாம் பேசியிருப்போம். அதுக்கப்புறம் இவர் அவரோட அண்ணன் எல்லாராலையும் அறியப்படுற இது. இவரும் அதே சோல்ஜர்ஸ்ங்கிற மாதிரி ஒரு படைபலத்தோட இருக்கக்கூடிய ஒரு, இப்ப இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, சோல்ஜர்ஸ் என்று படை கட்டி வைத்திருக்கக்கூடிய மிஸ்டர் கேகே இங்க மிரட்டல் வருதுன்னா நாளைக்கு நம்ம வள்ளல்ஸ்க்கு இது வரலாம். புது பிரீடு வரலாம். அதனால நம்ம இதை விடக்கூடாது. இதுக்காக தான் நம்ம பேசுறோம். சரி, என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். இதுல மிஸ்டர் கேகே சைட்ல ஏதாவது தப்பு இருக்கான்னு பார்ப்போம். இங்க ஒரு விஷயம் பாருங்க. ஸ்கூல்ல நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கிறோம். நமக்கெல்லாம் சீஃப் கெஸ்ட் வருவாங்க. யாரெல்லாம் வந்திருப்பாங்க? ஒரு உதாரணத்துக்கு சுதந்திர போராட்ட வீரர் பார்த்திருக்கேன் நானு. அதுக்கப்புறம் நேதாஜி அவர்களோட படையில நீங்க ஏதோ அந்த காலத்துல இருந்திருக்கீங்க, ஸ்கூல் படிச்சிருக்கீங்க. ஆதி காலத்துல சொல்றேன் நான், இருங்க. சுதந்திர போராட்ட வீரர் எல்லாம் சந்திச்சிருக்கீங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் பாத்திருக்கேன். கோபினா மகேஷ் இவரு எனக்கு தெரிஞ்ச மோட்டிவேஷனல் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இவங்கள தானே இருக்காங்க. விஜய் டிவில தான் மோட்டிவேஷன் எல்லாம் இல்லங்க. பட்டிமன்ற சாலமன் பாப்பையா ஒரு ரியல் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொல்றீங்க. சரி, ஓகே. ஐயா அப்துல் கலாம் பாத்திருக்கோம். அப்துல் கலாம் எல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க. நான் கூப்பிடலங்க, என் ஸ்கூல்ல கூப்பிட்டாங்க. நல்ல சரிங்க, சரி, ஓகே. இல்ல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தானே கூப்பிடுறாங்க. முன்னாடிலாம் நமக்கு எல்லாம் யாரு கூப்பிடுவா? டீச்சர்ஸ் போய் கூப்பிடுவாங்க. இவர் நல்லா இருக்காரு, இவர் ஒரு கலெக்டரா இருக்காரு. அதே போல எங்க ஸ்கூல்ல நான் படிச்சப்பையும் கலெக்டர்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஜட்ஜஸ் எல்லாம் கூட எங்க ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் பெரிய பிசினஸ்மேன்ஸ் கூட வந்திருக்காங்க. அப்புறம் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சமூக சேவைகள் செய்து அதுல ஒரு நல்ல பேரு ரெப்யூட்டேஷன் இருக்கவங்க வந்திருக்காங்க. எஜுகேஷன் ஃபீல்டுல ரொம்ப டாப்ல இருக்கிற நபர்கள் வந்திருக்காங்க. போலீஸ்மேன் வந்திருக்காங்க. அதான் போலீஸ்காரங்களாம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ் டேக்கு தான் கூப்பிடுவாங்க. அதுல ஒரு வேரியேஷன் இருக்கும். கலெக்டர், போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால சேர்த்துறது. ஸ்போர்ட்ஸ் டேக்கு அவங்க ஸ்பீச் கொடுப்பாங்க. ஓட்டப்பந்தயம், அப்புறம் இந்த ஸ்லோவா சைக்கிள் ஓட்டுறது, அதெல்லாம் எதுக்கு பயன்படுதுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. பட் ஏதோ அந்த காலத்துல அப்புறம் கொக்கோன்னு ஒரு அழிந்து போன ஒரு ஆதி காலத்து விளையாட்டு ஒண்ணு இருக்கும். அதுக்கு பரிசு கொடுத்து இந்த மாதிரி உஷா, தன்ராஜ் பிள்ளை, அப்புறம் விஜயன், இந்த மாதிரி நிறைய பேர் மாதிரி ஏதோ ஒரு சாதனை செய்த நபர்களை
நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். யாரு கூப்பிடுவாங்கன்னா நம்ம ஆசிரியர் பெருமக்கள் தான் அவங்களும் முடிவு பண்ணுவாங்க யாரை கூப்பிடலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸ்கூல் நிர்வாகம் அவங்களோட கான்டாக்ட் பண்ணி அவங்கள இது பண்ணி கூப்பிடுவோம். அவங்க வந்து பேசிட்டு போவாங்க. இதுதான் நம்ம அன்றாடம் பார்த்துட்டு இருந்தோம். அதே போல ஸ்கூல்ல நடத்துற அந்த ஆட்டம் ஓட்டம் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சில ட்ரைபல் சாங்ஸ் இருக்கும், இந்த மீன் பிடிக்கிற சாங் ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த துளுக் 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 தாதா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். சின்ன வயசுல மனசை வந்து பொல்யூட் பண்ற ஒரு பாட்டு போட்டு இப்பதான் எனக்கு புரியுது. ஐ எம் a Barbie girl in a fairy world அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு நாங்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடி இருக்கோம். அது இப்பதான் நீங்க ஆடுனீங்களா? ஆமாங்க, எல்ஜிபிடி அஜெண்டாக்கு நீங்க வேலை செஞ்சு ஐ எம் தி பார்பி கேர்ள் கம்பம் பாபி லெட்ஸ் கோ பாடி அந்த வண்டில வந்து எங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அது இப்ப இந்த பிராண்ட்ல சொல்லக்கூடாது. இந்த சாமி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு இறைபக்தி கொஞ்சம் அதிகம். நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் என்பதால் என்னெல்லாம் வந்து முருகனெல்லாம் நிப்பாட்டி இருக்கிறாங்க. சிலையா நின்று இருப்பேன், எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் சிலையா நின்று போச்சு. அவங்க போட்டு சின்ன வயசுலயே முருகனாக நடித்து வந்துட்டு முருகன் வேஷம்லாம் நல்லா பொருந்துமா, நம்ம கீழே நடந்து வருவோம், எல்லா சாமியெல்லாம் கூப்பிடுவாங்க. அது கலாச்சாங்களா என்னன்னு தெரியல, ஜாலியா இருக்கும். இதுல கொடுமையிலும் கொடுமை, வள்ளி தேவான தோற்றத்தோட நான் நின்னேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் முருகன், நானே ஹைட் கம்மியா தான் இருப்பேன். என்னை விட ஹைட் கம்மியா இருக்கு 2 குட்டி பாப்பாக்களை கொண்டு வந்து இந்த பக்கம் நிப்பாட்டி அவங்க வள்ளியா அவங்க தேவானையா இப்பெல்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. மயிலுக்கு மட்டும் பொம்மை இல்ல மயில் பொம்மை எல்லாம் இல்ல. எங்க அப்பா வந்து அவரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நான் கிட்டத்தட்ட எல்லா வேஷமும் போட்டிருக்கிறேன். கமலஹாசனா வர வேண்டிய பையனை போய் அதான் என்ன பண்றதுன்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தியா ஒரு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு இதா கொடுக்கறதா. புஷ்பவனம் குப்புசாமி ஆமா அந்த மாதிரிதான் நான் தான் சொல்றேன். ட்ரைபல் டான்ஸு, ஃபோக் டான்ஸு, அதுக்கப்புறம் தமிழ் சார்ந்த சில டான்சஸ் இருக்கும். இல்லைன்னா வந்து இந்திய தேசியத்தை வளர்க்கும் விதமான சில பாடல்கள். கொடிகாத்த குமரன் எல்லாம் நான் நடிச்சிருக்கேன். அந்த மாதிரி கொடிகாத்த குமரனுக்கு எல்லாம் பாட்டு போடுவாங்க. கொடி எல்லாரும் வந்து வெள்ளைக்காரங்க எல்லாம் உதைப்பாங்க, கொடியை பிடிச்சி சாய்வேன் நானு. சோ இந்த மாதிரி எல்லாம் ரோல் நீங்க பண்ணலான்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஸ்கூல்ல அப்பா அம்மாவோட டார்ச்சர்ல எல்லா பந்தயத்திலும் கலந்துகிட்டு ஒருத்தன் படாதபாடுபட்டு இருப்பான்ல ஒரு பையன், அந்த பையன் நான் தான், வேற யாரும் இல்ல. இதுல நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், பாரி அவர்கள் முறைப்படி வந்து பாடல் பாட கற்று தேர்ந்தவர். அதனாலதான் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா சிங்கிங் வந்து வெளில வரும். அதெல்லாம் பாடுறதே இல்லைங்க நானு. அதான் கத்துக்கிட்டேன். பட் அதான் அதுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதுல ஒரு டிராமா எல்லாம் நடந்திருக்கு. அதுலதான் அரசியல் என்னங்கிறதெல்லாம் உணர்ந்து எல்லாம் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதெல்லாம் ஸோ ஸ்கூல் லைஃப்னா இப்படி இருந்தா தான் ஒரு ஹெல்த்தியா ஒரு குழந்தைகளுக்கு வந்து நல்ல சிந்தனைகளோட நல்ல ஒழுக்கத்தோட. எங்க ஸ்கூல்ல வந்து ஒழுக்கத்துக்கு வந்து பேர் போன ஸ்கூல். நான் ஏன் சொல்றேன்னா, சின்னதா ஏதாவது பிரச்சனை வந்தா கூட வெளுத்து விட்டுருவாங்க. இதுதான் இப்படிதான் இருந்துச்சு ஸ்கூல்லாம். பயங்கரமா பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க, அப்பா அம்மா கூப்பிட்டுருவாங்க ஏதாவது சின்னதா பிரச்சனை இருந்தாலும். அப்ப அப்படி இருந்தா தான் அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு ஒரு பேசிக்கா நம்ம வீடுகள்ல சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அது போக ஸ்கூலும் டிசிப்ளின். இப்ப எங்க ஸ்கூல்ல எல்லாம் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசினாலும் டீச்சர்ஸ்க்கு தெரிய வந்துச்சுன்னா டக்குன்னு ஆக்ஷன் எடுத்துருவாங்க. உடனே அப்பா அம்மா வர சொல்லிடுவாங்க. இந்த விளையாடும் போது இது பண்ணும்போது கெட்ட வார்த்தை நாயன்னு சொன்னாலே எங்க ஸ்கூல் அதுதாங்க கெட்ட வார்த்தை. நாயே பண்ணியே இந்த மாதிரி சக உயிர்களோட தோழமையா சில வார்த்தைகளை பேசிக்கிறதே கெட்ட வார்த்தை. நாங்களாம் ரொம்ப வருஷமா காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஸ்கூல் எண்டுல கொஞ்சம் தெரிய வந்துச்சு. இந்த 11th 12th அப்புறம் ஓரளவுக்கு தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் கெட்ட வார்த்தை என்று நினைத்து கொண்டிருக்கலாம். பண்ணி மூஞ்சி இது மாதிரி இதைத்தான் நாங்க கெட்ட வார்த்தை ஒரு ரொம்ப கொடூரமான விஷயங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல நான் ஒரு பெரிய டிராமால மாட்டிட்டேன், பெரிய தவறு பண்ணிட்டேன். நான் ஐ லவ் யூன்னு எழுதி ஹார்ட்டின் போட்டேன். அதை ஒருத்த போய் மாட்டி விட்டான், பெரிய பிரச்சனையாச்சு. நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க. நான் வந்து அதை விட ஒரு பெரிய தவறு என்ன செஞ்சேன், ஃப்ளேம்ஸ்னு ஒரு விஷயம். ஓ மை காட். அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு அது பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க எனக்கு புரியவே அதுல எஸ் வந்துருச்சுங்க. அதனால பேரெல்லாம் மாத்தி அதுக்கு அது எப்படி எஸ் வரலாம், ஃப்ளேம் மட்டும் போடுங்கடா. அது என்னடா எஸ், ஃப்ளேம்ஸ்னு எதுக்கு ப்ளூரல் இருக்கு, ஒருத்தங்களுக்குள்ள தானே போடுறோம் ஃப்ளேம். அப்ப ஈ வரும், அரை கர்மமே. என்னடா எனிமின்னு வருது, எனிமிலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு நாங்களே தேர்த்தி கொண்டு இன்சியலோட போட்டு இப்படிலாம் போட்டு விளையாடுவோம். இதெல்லாம் ஒரு குற்றம். டைரி எடுத்து கொண்டு போய் காட்டுவாங்க, ஃப்ளேம்ஸ் போட்டு விளையாண்டுருக்கான் அப்படின்னு. யாரோட போட்டு விளையாண்ட, நாங்களா தாங்க போட்டு விளையாண்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி இப்படிலாம் நம்மள ஒழுக்கத்துக்காக இவ்வளவு மெனக்கட்டாங்க ஸ்கூல்ல. இன்னசென்ஸ் நிறைய இருக்கும். இதுல கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆயிடுச்சு இது பண்ணுச்சுன்னா, இந்த ஸ்கேல் இருக்கு பாத்தீங்களா, ஸ்கேல் வந்து நீங்க இப்படி அடிக்க மாட்டாங்க, இப்படி அடிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பேலெல்லாம் வச்சு அடிக்கும் போது இருக்கிற எஃபெக்டை விட கொஞ்சம் வெர்டிகலா வச்சு அடிக்கும் போது அதோட வலி அதிகமா இருக்கும். கை எடுக்கணும் போல இருக்கு. ஆமா, அதே போல நீல் டவுன் பண்ண சொல்லுவாங்க. நம்ம போயிட்டு பண்ணுவோம். அந்த நீல் டவுன்லயும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், எங்க வலுவலுன்னு தரை இருக்கிறது பார்த்து அங்க போய் முட்டி வைப்போம். தம்பிங்க வா, எந்திரிச்சு வா,
சொரன்னு அதுக்குன்னு ஒரு தரம் இருக்கும், அங்க போய் போடு அப்படி டிசிப்ளின் பண்ணுவாங்க. இப்படிதான் டிசிப்ளின் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் இருந்துச்சு. அந்த பனிஷ்மெண்ட் வந்து பனிஷ்மெண்ட் இல்லைங்கிறத மட்டும் இப்போ கொஞ்சம் நல்லா புரிஞ்சது. மக்கள் அதை என்ன அதான் சொல்லிடுவோம், எதுக்கு அவங்களுக்கு யோசிக்க விட்டுட்டு ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், இந்த பக்கம் 4 பிள்ளைங்க அந்த பக்கம் 4 பிள்ளைங்க நம்மள தூக்கி அங்க போட்டுருவாங்க. ஆனா அது வெறுப்பா இருக்கும் நமக்கு, நம்மள கொடுமைப்படுத்திக்கிறார்கள்ங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். இப்ப இருக்க பசங்களுக்கு இந்த தண்டனை தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். நான் ஸ்கூல் நிர்வாகத்துக்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அன்னைக்கு இருந்த நாங்கெல்லாம் நல்ல பசங்க, எங்களை இப்படி தண்டனை பண்ணி கண்டிச்சிங்க. இன்னைக்கு இருக்க குழந்தைகளை தயவு செஞ்சு இப்படி எல்லாம் கண்டிக்காதீங்க, அதுக்கு தண்டனையாவே உணராதுங்க. சோ இதான் சொல்லிடுறேன். இப்படிலாம் நம்மள ஒழுக்கப்படுத்தி நம்ம ஸ்கூல் வந்து நம்மள கைட் பண்ணி கொண்டு வருது. ஃபன் டைம்ஸ் இருந்துச்சு, நமக்கு ஜாலியா தான் இருந்தோம். நம்ம கஷ்டமா போகும் ஸ்கூல் டைம்ல, ஜாலியா தான் இருக்கும் வாழ்க்கையில. ஆனா அப்ப நம்ம இந்த கஷ்டம் நம்பிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காலேஜ் வந்தோம், ஸ்கூல் கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சது. காலேஜ் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வேலைக்குன்னு வந்தோம், இப்ப காலேஜ் நல்லா தெரியுது. அப்ப இதுதான் வாழ்க்கை நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இருக்கிற ஸ்கூல்ல இன்னைக்கு ஒரு புது ட்ரெண்ட் உருவாயிருக்கு. இன்ஸ்டா செலிபிரிட்டிஸை வந்து கூப்பிடுறது. நீங்க பார்த்துருப்பீங்க, காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சில்லறை சதற மாதிரி சில பயங்கரமான நடிப்பு திறமை சார்ந்த நடிகர்களை எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. எப்படா நடிக்கிறான்னா, அவன் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்ல கேமரா வச்சுக்கிட்டு வலிவான். அது நமக்கு சில நேரங்கள் நமக்கு வந்துடும், நம்ம பார்த்து என்ன பண்றது, நமக்கு ஏன் வருதுன்னு அளவு தெரியல. பார்த்தோன்னா ஒரு லைட்டா இங்க வரைக்கும் தின்னது வந்துடும், அப்படியே முழுங்கிக்கிட்டு தட்டி விடுவோம். நாட் இன்ட்ரெஸ்டட்னு ஒரு வருஷம் ஆகுது அந்த காணொலி நீங்க பண்ணி 1 year anniversary-ல கரெக்டா பேசுறது. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவங்களை எல்லாம் கூப்பிட்டு அப்படியே அழுது, அப்படியே அந்த அழுகும் போது அந்த பெண்களோட கண்ணுலாம் கண்ணீர்லாம் வரும். இந்த அளவுக்குலாம் எஃபர்ட் போட்டு அழுதுட்டு இருப்பாங்க. நம்ம கண்டிச்சு பேசுவோம். இப்போ ஒரு படி மேல போயிட்டாங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெண்ட்ல இருக்கிறவங்க பேரை வந்து சொன்னதுக்கு தான் இப்படி வந்து ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டுருக்காங்க. அந்த செலிபிரிட்டியோட பேரோட நம்ம மிஸ்டர் கேகே பேசிட்டதுனாலதான் அவர் மேல இன்னைக்கு வந்து இந்த வாரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அவரை டார்ச்சர் பண்ணிருக்கு. போட்டோவும் கூகுள்ல இருந்து போட்டு இது பண்றாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப நாங்க அந்த பேரை சொல்ல மாட்டோம். ஓகே, இப்ப நீங்க எல்லாம் அந்த பேரை கண்டுபிடிக்க போறீங்க. ஒரு ஜாலியான ஒரு கேம் இது. சூப்பர் நைஸ். உங்களுக்கு தாய்மொழி என்ன? தமிழ். இதுதான் அந்த பொண்ணுடைய முதல் பெயர். ஓ சரிங்களா? அதுக்கு பேரு என்ன? வா. ஓ வா நீ. ஓ உங்க தாய்மொழி இதான் பேரு. இது என்ன பேரு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாங்க சொல்லவே இல்ல, நாங்க சொல்லலப்பா. கமெண்ட் செக்ஷன்ல யாருன்னு மக்கள் கண்டுபிடிச்சு பதிவு பண்ணுவாங்க. ஆமா, இப்படிப்பட்ட ஒரு பெண். சரி, அவங்க ஒரு பெண், அதனால மதிக்கிறோம், போற்றி வணங்கலான்னு நினைச்சு இப்படி அப்படி கும்பிட்டுட்டோம். அந்த கவுண்டமணி ஒரு படத்துல வந்து இப்படி கும்பிடுவாரு. அதுக்கப்புறம் இவன் கும்பிட்டு தூணு துப்புவார்ல, அந்த மாதிரி ஒரு வேலையை இந்த புள்ள பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, இது இன்ஸ்டால வீடியோஸ் மட்டும் போடல. இந்த இன்ஸ்டால போடுற வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எப்படிப்பட்ட தன்மையில இருக்குங்கிறது அதோட இன்ஸ்டா ஐடியில போய் பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். அந்த இன்ஸ்டா ஐடியில கொஞ்சம் மேல போய் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஒண்ணு கிடக்கு. அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தா எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் தான். எது எக்ஸ்க்ளூசிவ்னா, எதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா நீங்க மறைச்சு வைப்பாங்களோ ஒரு பெண்ணு, அதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா காட்டுறதுதான் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் தான். புரியுது. சமூகத்தில் எவ்வளவு பெரிய தியாகம் செய்யக்கூடிய பெண்மணி, ஃப்ரீடம், தன்னுடைய உடம்பை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்மகன்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆடைகளை அவிழ்த்து உடம்பை மெய் உடம்பை காட்டி ஒட்டுமொத்த ஆண் சமூகத்திற்கும் ஏதோ ஒரு பெரும் தொண்டை செய்யக்கூடிய அந்த தொண்டுள்ளம் படைத்த அந்த பெண்ணை எப்படி வந்து நம்ம கூப்பிடாம இருக்கிறது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு? அதுவும் நம்ம ஒரு பாரம்பரிய பள்ளிக்கூடம், அது நம்ம தாத்தா பேர்ல நடத்துற ஒரு பள்ளிக்கூடம், அதுவும் நமது குடி பெருமையை பேசக்கூடிய ஒரு பேர்ல ஒரு பள்ளிக்கூடம். அப்படிதான் ஒரு பள்ளிக்கூடம், பல முதல்களை போட்டு நாம உருவாக்கிய ஒரு பள்ளிக்கூடம். அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம், ஒரு தமிழ் சமூகத்துடைய பேர்ல இருக்க ஒரு பள்ளிக்கூடம், அங்க ஆண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், ஆண் சின்ன பசங்க படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம், குட்டி பசங்க பாய்ஸ் ஸ்கூல் குட்டி பசங்க படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு இத்தகைய தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டா எவ்வளவு பெருமையா இருக்கும். இந்த சமூக வலைதளத்தில் மக்களை ஒழுங்குபடுத்தணும்னு பேசக்கூடிய நம் போன்றவர்கள்லாம் பொத்திக்கிட்டு போயிடணும்ல. பேசினா இவங்க உள்ள வந்து குறுக்குல வருவானுங்களாம். எரிச்சல் வருதா இல்லையா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அந்த ஸ்கூலுக்கு கொடுத்துற லைசன்ஸை கேன்சல் பண்ணிருக்கணும் இந்நேரம் கவர்மெண்ட். இப்ப நம்ம கையில எல்லாம் கவர்மெண்ட் இருந்தா அதான் பண்ணிருப்போம். என்ன ஸ்கூல் நடத்திட்டு இருக்க நீங்க? என்ன தொழில் அந்த பொம்பளை பண்ணிட்டு இருக்க? அதை கூட்டு வந்து சீஃப் கெஸ்டா நிப்பாட்டுறீங்க.
லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்டுருக்கணும். நீ ஸ்கூல்ல நடத்தக்கூடாது, கிளம்பி. இவ்வளவு பெரிய ஒரு அயக்கத்தனத்தை பண்ணியிருக்கிற. இதை அவரு மிஸ்டர் கேக்க எக்ஸ்போஸ் பண்றாருங்க ஒரு வீடியோல. இதுக்கு முன்னாடி இன்னொரு சேனல்ல அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் மிஸ்டர் கேக்க நிறைய பேர் ஆக்சுவலா இது வைரல் ஆயிடுச்சு, அதை எடுத்து பேசினாங்க. அப்ப அவர் அவரோட கண்டென்ட்ல பேசி வச்சிருந்தாரு. அது உடனே இந்த பெண்மணி யாரோ ஒரு கம்பெனி கிட்ட காசை கொடுத்து அவனுங்க பெரிய இவனுங்க போன் அடிச்சு நீங்க அவங்களுடைய ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணிட்டீங்க, அவங்க எப்படி நீங்க போடலாம் அப்படி, அதுவும் அவங்க பேச சொல்ல ஸ்கூலோட இதை சொல்லி, சரி இவங்க திரும்ப நம்ம சித் ஃப்ரீக்வன்சி தங்கச்சி இருக்குல்ல, அவங்க வந்து அட்வொகேட், அவங்க கிட்ட இவங்களுடைய மனைவி வந்து மிஸ்டர் கேகேவோட மனைவி தான் அவங்களோட சேனலை வந்து நிர்வகிக்கிறாங்க. அவங்க மனைவிக்கு தான் இவங்க மிரட்டியும் இருக்கானுங்க. அப்ப அவங்க வந்து ஒரு லீகல் ஒப்பீனியன் கேட்கணுமேங்கிறனால அவங்களுக்கு யாருக்கும் தெரியல இப்ப யாரை கேட்கணும். அப்ப வந்து லீகல் ஒப்பீனியன் போது சிட் ஃப்ரீக்வன்சி அட்வொகேட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியுதுங்கனால அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. சிட் ஃப்ரீக்வன்சி ஒரு கான்ஃபரன்ஸ் கால்ல இருந்துட்டு அந்த ஆடியோ நான் முழுசா கேட்டேன். அவன் தனிப்பட்ட இண்டிவிஜுவல் அந்த 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 தொழில் செய்யறாங்கல்ல, அந்த அதுக்கு என்ன எப்படி சொல்றது, ஏதாவது சொன்னோம்னா கோச்சுக்குவாங்க. ஆனா அதுக்கு எப்படி தமிழ்ல சொல்றது, விலைமாதர்னு சொன்னா கோச்சுக்குவாங்க. ஆனா தன்னுடைய உடம்பை காட்டி இந்த மாதிரி வந்து தொழில் பண்றவங்கள என்ன பேர்ல சொல்ல முடியும் நம்ம? எனக்கு புரியல. டிஜிட்டல் விலைமாதர்னு சொல்றதா, இணையவழி விலைமாதர்னு சொல்லலாமா? இந்த தொழிலுக்கு என்ன தொழில்னு தெரியலனா, ஒரு தொழில் செய்யறவங்கள தான் கூப்பிட்டுருக்கீங்க, அந்த தொழிலுக்கு என்ன பேர் வைக்கணும் எங்களுக்கு தெரியல. எந்த தொழில் செய்து அவர்கள் ஃபேமஸ் ஆனாங்க, எந்த தொழில் செய்து அவங்க சம்பாதிக்கிறாங்க, பொருள் ஈட்டுறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு பெண்மணி தன்னோட உடல் பாகங்களை காட்டிக்கிட்டு அதுக்கு காசு வாங்கிட்டு இருக்கானா, அவளை கூட்டு ஸ்கூல் இன்சார்ஜ் கூப்பிடுது. இதுல வந்து இந்த குழந்தைகளை நம்ம குறை சொல்ல முடியாது. நீங்க காலேஜ் பசங்கன்னா நம்ம இந்த காலேஜ் பசங்களை ஏதாவது சொல்லலாம், ரெண்டு அறிவு இல்லையாடா உங்களுக்குன்னு. ஆனா இதை கூப்பிட்டது இந்த குழந்தைங்க கிடையாது, ஸ்கூல் நிர்வாகம். ஏன்னா இது சின்ன பசங்க ஸ்கூல். இந்த சின்ன பையங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அவங்க கிட்ட கூப்பிட்டு இந்த பொண்ணு வந்து பெரிய இன்ஸ்டா செலிபிரிட்டினா அவங்க தேடி இருப்பாங்களா, தேடி இருக்க மாட்டாங்களா? ஒருத்தனா தேடி இருப்போம், ஒருத்தன் தேடினாலே போதும். ஒரு குழந்தை தேடி, ஒரு குழந்தை என்ன பரப்புறதுன்னு இல்லைங்க, ஒரு குழந்தை அதுல கரப்ட் ஆச்சுன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருச்சுன்னா பண்ணி மத்த பசங்களுக்கும் அது போய் சேரும், பேசுவாங்கல்ல. என்ன நீங்க ஸ்கூல், எனக்கு ஓப்பனா சொல்றேன், இப்போ நான் சொல்றேன், சப்போஸ் தமிழக அரசு தயவு செஞ்சு நடவடிக்கை இருந்தா அந்த ஸ்கூலோட லைசன்ஸை கேன்சல் பண்ணு. இது ஒரு பாடமா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒண்ணுக்காக அதெல்லாம் ஸ்கூல்ல கூப்பிட்டு பேச வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாடமா இருக்கட்டும். அவ்வளவு தப்புங்க இது. பிளண்டர் மிஸ்டேக். பப்ளிக் அப்பாலஜைஸ் பண்ணாங்க அந்த ஸ்கூலு. பப்ளிக் அப்பாலஜைஸ் இது வரைக்கும் அந்த ஸ்கூல் பண்ணிருக்கா? அப்புறம் எவ்வளவு பெரிய கிரைம். இதை வந்து நீங்க பண்ணிட்டு உட்காந்து ஸ்கூல் நடத்திக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருப்பீங்க. அது ஏதோ மிஸ்டேக் கேட்க, இதுல ஏதாவது தப்பு இருக்கு அவர் பேர்ல? எதுவுமே இல்ல. அவர் பண்ணது ஒரு சரியான விஷயம். சமூகத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் செய்யற விஷயத்தை தான் மிஸ்டர் கேக்கே பண்ணியிருக்காப்ல. இது அவர் குறைய சொல்லக்கூடாது. ஆனா அவர் மிரட்டப்படுகிறார். யாரால மிரட்டப்படுகிறார்னா, இந்த தன் உடலை விற்று வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பெண்மணி இந்த ஏஜென்சி கிட்டே காசை கொடுத்து நீ வந்து இவங்களை மிரட்டுன்னு. இது என்ன டிஜிட்டல் ரவுடித்தனமா? டிஜிட்டல் குண்டாஸா நீங்க? மாஃபியா இல்ல, குண்டாஸ். டிஜிட்டல் குண்டாவா நீ? காசு வாங்கிட்டு போய் ரவுடித்தனம் பண்ற? இது வந்து பப்ளிக் விமர்சனம்யா. ஒருத்தங்க கிரைம் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் தப்பு நடக்குது, பப்ளிக்ல அதை பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிரைவேட்டா என்ன, அவங்களோட போன் நம்பரோ இல்ல அவங்களுடைய அட்ரஸோ, இதுதான் அவங்களோட பிரைவேட். அவங்களோட முகம், அவங்களோட வீடியோ இணையதளத்துல வைரல். அதை எடுத்து பேசுறது வந்து அது அது அவங்கள பர்சனலா இதெல்லாம் பண்ண முடியாது. என்ன பர்சனலா என்ன பண்ணிட்டாங்க? ஹராஸ் பண்ணிட்டாரு அவரு? இல்ல அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல நீ சொல்லு, அதுக்கு என்ன பதில் என்ன பேர் சொல்லுவ அதுக்கு? நான் கேட்கிறேன், பதில் சொல்லு. என்னோட உடல் அழகை பாக்குறதுக்கு காசு கொடுன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? இஸ் இட் டிஜிட்டல் ப்ராஸ்டியூஷன்? இட் இஸ். அந்த கண்டென்ட்டையும் அவங்க யூஸ் பண்ணல அப்படின்னா அது நீங்க ஆன்டி பைரசின்ற ரேஞ்சில நீங்க பார்க்கலாம். அது எப்படிங்க யூஸ் பண்ண முடியும்? அது ஆன்டி பைரசி இல்ல, யூடியூப் ஸ்டாண்டர்ட்ஸ்லயே தூக்கிறானது. யூடியூபே தூக்கிடும். அந்த போட்டோவெல்லாம் நீ இன்ஸ்டால ஆடிக்கிட்டு இருக்கிற போட்டோலாம் கொண்டு வந்து யூடியூப்ல போட்டா யூடியூப் வந்து தூக்கிடும், இல்ல ஏஜ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும் அந்த வீடியோவை. அவ்வளவு மட்டமான போட்டோஸ், மட்டமான வீடியோஸ். பேசுற பேச்சு என்ன? அந்த பிள்ளையோட ரீல்ஸ்லாம் நான் பார்த்தேன். எலவு யாரு அப்படின்ட்டு. இந்த பேரு இவங்களுக்கு எவன் எங்க அப்பா அத்தாலாம் பேர் வைக்கிறாங்கன்னு தெரியல. அதான் கஷ்டமா. உங்களுக்கு வேற பேர் வைக்க தெரியாடா? இதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு ஒரு பேர் வச்சு அது ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கோம். அது ஞாபகம் இருக்கா? என்ன பொண்ணுன்ட்டு இல்லையே. ஒரு 2000 ரூபாய் ஞாபகம் இருக்கா? ஆமாங்க. அதுக்கும் அது மாதிரி ஒரு பேரு. இவங்க அப்பா அத்தாலாம் பிறந்தோடனே பொண்ணுங்களுக்கு எந்த நினைப்புல பேர் வைக்கிறாங்கன்னு தெரியல. இது என்ன நினைப்புல வாழுதுன்னு தெரியல. முழுக்க முழுக்க உடல் ஆபாசத்தை காமிச்சு பொருள் ஈட்டலாம்ங்கிற ஒரு எண்ணத்துல சுத்திக்கிட்டு எவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்க வேலைகள் இதெல்லாம். ஆனா இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீமா அது மாதிரி மாறி போயிடுச்சுனால இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்கறதுக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சு.
இல்ல இதுக்கு இன்னொரு விஷயம் பாரு, இதுல ஒரு வந்து சீரீஸ் இருக்கு போல, அந்த சீரீஸ்ல வந்து இவங்க மட்டும் இல்லாம இதே மாதிரி விஷயம் பண்ற இன்னொரு கேர்ளும் நடிக்கிறாங்களாம். நான் என்ன கேட்கிறேன், இப்போ ஒரு நடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கூத்துப்பற்றையோ இல்ல இந்த ஆதிசக்தி போன்ற இடங்கள்ல போயிட்டு பயிற்சி பெற்று அந்த இடத்துக்கு வரணும்னு யோசிப்பாங்களா, இல்ல இதுதான் ரூட்னு சொல்லிட்டு ஈஸியா அவங்க மைண்ட்ல போய் பதியுமா? புரியல. இது அப்படிதான் பதியும். உடம்ப காட்டுறதுதான் நடிக்கிற திறமைன்னு நீங்க மாத்தி வச்சிருக்கீங்கன்னா இது என்ன பெண்களுக்கு சமத்துவத்தை உருவாக்கிறோம்? என்ன சமத்துவத்தை உருவாக்கிறோம்? நடிக்கிறதுங்கிறது ஒரு கலை, பாடுறதுங்கிறது ஒரு கலை. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்குமே உடலை காட்டணும். நீங்க வெளிநாட்டுல நீங்க கவனிச்சிங்களா? பாடகர்களோட நிலைமை என்ன? வேற வழி இல்ல, காட்டலன்னா அவ்வளவுதான், they'll be cancelled. அப்புறம் என்ன இது? அப்படி ஆக்கிட்டாங்கல்ல கான்ட்ராக்ட். ஆனா பாடுறது நம்ம இதுல அப்படி கிடையாது. அவங்க இதுல பாடுறது ஒரு கலையை அவங்க பார்க்கல, அது வந்து கூத்தடிக்கிற ஒரு கூட்டமா தான் அவங்க பார்த்தாங்க. பட் நம்ம இதுல வந்து அது ஒரு நமக்கான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயமா நம்ம பார்த்திருக்கோம். அது கலையில ஒரு வடிவமா பார்த்திருக்கோம். இசையெல்லாம் வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம். அதனாலதான் கர்நாடக சங்கீதமா இருக்கட்டும், இல்ல தமிழருடைய பண்களாக இருக்கட்டும், நம்மளோட உணர்வுகளையும் நம்மளோட உணர்ச்சியும் நம்மளோட ஆன்மீகத்தை, நம்ம கடவுளையே எப்படிங்க சாமியா தான் வழிபடுறோம். ஆனா அங்கேயும் அது மாதிரி இருக்கு, சர்ச் கொயர்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அது வேறையா இருக்கும். அவங்களுடைய ஆர்ட் ஃபார்ம் மியூசிக் வேறையா இருக்கும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது, எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்துருக்கும். நம்மளோட ஆர்ட் ஃபார்மும் ஆன்மீகமும் நம்மளோட வாழ்வியலும் பண்பாடு எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்த ஒரு சமூகம் தமிழ் சமூகம். அப்ப அதோட அந்த புனிதத்தையும் பாதுகாத்து தானே நம்ம அந்த கலைகளை வளர்க்கணும். அது ஆக்சுவலா நம்மளோட ட்ரெடிஷனல் இருக்கு. நீங்க ஏழாமரி அந்த படத்துல நமக்கு 1000 விமர்சனம் இருக்கும். ஆனா அதோட மியூசிக் ஏன் நமக்கு ஒட்டுச்சு? அந்த உணர்வை அந்த ட்ரெடிஷனல் ஃபார்ம்ல நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்ப அது நமக்கு ஒட்டும். அதே மாதிரி இருக்கிற எல்லா பாட்டும் ஹிட்டா இருக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த ட்ரெடிஷனல் பிளஸ் நம்ம உணர்வோட கரெக்டா. அதே போல லாரன்ஸ் வந்து ஒரு படத்துல பறையடிச்சுட்டு ஒரு பாட்டு, அது ஏன் நமக்கு ஒட்டுச்சு? என்ன தோளா இன்னும் அந்த பாட்டு, இதெல்லாம் வந்து நம்மளோட ட்ரெடிஷன் அண்ட் இதோட அந்த இது கலந்து இருக்கும்போது நமக்கு அது ஒட்டும். அது இல்லாம நீ பிரிச்சு நீங்க பண்ணீங்கன்னா அது ஒட்டாது. இது அதனாலதான் அந்த பாட்டுலாம் ஹிட் ஆகல. இதான் ரீசன். ஸோ இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு கலை இது வேற, வெஸ்டர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. வெஸ்டர்ன்ல அது மாறி கிடக்கு. ஆனா இன்னைக்கு அதையே பார்த்து நம்ம இங்க மாறக்கூடாது. ஆனா இன்னைக்கு மாறுறோமா இல்லையா? இன்னைக்கு அதே மாதிரி வந்துட்டு இருக்கா? அந்த 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 லூப்ல இருந்து நம்ம விடுபட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கோமா? இன்னைக்கு வரைக்கும் இந்தியன் சினிமாஸ்ல எதுக்குங்க டான்ஸ் அண்ட் பாட்டு இருக்கு? அன்னைக்கு நம்மளுடைய இதுல அன்றாடமா அது கலந்த ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அதையே போட்டு செக்ரிகேட் பண்ணி தப்பாக்கி அசிங்கமா அதுல பெண்களை ஆபாசமா காமிச்சு இதை பார்த்து வளர்ற சொசைட்டி என்னவா மாறும்? ரொம்ப தப்பு. அதுல பார்த்து கெட்டு போன குட்டிச்சோரான பிள்ளைங்க தான் இந்த பிள்ளைங்க. இவங்கனால அடுத்த ஜென்ரேஷன் கெட்டு குட்டிச்சோர் ஆகிட்டு இருக்கும். இப்படி ஒரு செயின் ரியாக்ஷனா அது போயிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு யாரு? நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதை பேசி நம்ம தான் தடுக்கணும். ஆண்கள் மாறணும், பெண்களை பார்க்குற பார்வை மாறணும், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஒரு ஆன்லைன் ப்ராஸ்டியூஷனை வெளிப்படையா பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஒரு ஸ்கூல்ல மதிப்பு மரியாதை செஞ்சா இதை பார்க்கக்கூடிய மற்ற பெண்களுக்கு என்ன தோணும்? இப்படிதான் வெற்றிக்கான வழி போல அப்படின்னு, வெற்றிக்கான வழின்னு தோணும். இது அவ்வளவு தப்பு இல்லை போல, நம்ம தான் தப்பு நினைச்சிட்டு இருக்கோம். இதுல இவ்வளவு ரெவன்யூ வருது, நம்மளும் செஞ்சு பார்க்கலாமேன்னு என்ன வருமா வராதா? சரின்னு ஒண்ணு தப்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க. வாழ்க்கையோட தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்போதைக்கு என்ன நமக்கு தேவையோ அதை பத்தி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கும். நம்ம இதெல்லாம் வந்து யாரும் இன்னும் சொல்ல மாட்டேன். நான் கேட்கறேன், ஒரு டிஜிட்டல் ஃபார்ம்ல இதுல இந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, நீங்க இதுல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும், அதுவும் இல்லாம யூடியூப்ல உட்காந்துட்டு நைட்டை போட்டுட்டு பேசிட்டு லிப்ஸ்டிக்கை போட்டு பேசிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நைட்டு நிறைய லைவ் வருது. யூடியூப் ஷார்ட்ஸ் நைட்டு பாத்தீங்கன்னாவே லைவ் நிறைய வருது. பெண்கள் அதிகமா, அது குடும்ப பெண்கள், குழந்தைகள் இருக்கு. அதையும் நம்ம தனியா வீடியோ பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆப்புக்கும் பண்ணிருக்கோம். இது என்னன்னா ரொம்ப ஆபத்து. நாளைக்கு உங்க குழந்தை அந்த வீடியோ பார்க்கும். இப்ப இந்த புள்ள நடிச்சிட்டு இருக்குல்ல, நாளைக்கு ஒரு சைடு யோசினி இப்படிலாம் உடம்ப காமிச்சு நடிச்சிட்டு இருக்க, நாளைக்கு உனக்கும் ஒரு கல்யாணம் ஆகும், உனக்கு அது என்ன இருக்கும்? யாராவது ஒருத்தர் உனக்கு காதலிப்பான், அவங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்க, ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுப்பீங்க. அது பெண் குழந்தையா இருக்கட்டும், ஆண் குழந்தையா இருக்கட்டும். நீ இன்னைக்கு பண்ற இந்த ஆட்டம் அந்த குழந்தை கண்ணில் படுமா படாதா? அப்ப அந்த குழந்தை உன்னை என்னவா பார்ப்போம்? நீங்க நினைக்கிறியா உன் மேல இன்னைக்கு காம சிந்தனை வந்து மற்ற ஆண்களுக்கு வருதுன்னா நாளைக்கு உன் பையனுக்கு அது வராதுன்னு நீ நினைக்கிறியா? சொல்லு. ஒரு தாயை காம பார்வையோட ஒரு பையன் பார்த்தானா நீ என்ன மாதிரி சொசைட்டி நீ உருவாக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? நீ நினைக்கிறியா? நீ சரி ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு இந்த மோனிகா பெலோச்சின்னு ஒரு பெரிய இன்னைக்கு அவங்களுக்கு என்ன வயசு? அவங்க பாட்டி அவர் வயசு. இன்னைக்கு இவன் பாட்டு போட்டான்ல, ஏன் பாட்டு போடுறான் சொல்லுங்க நீங்க. அந்த ஒரு அவங்களோட கவர்ச்சி காலங்கள் கடந்து இருக்கா இல்லையா? மெர்லின் மன்ரோன்னு ஒரு பெண்மணி, அவங்க இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கானா இல்லையா? அப்ப மெர்லின் மன்ரோவா அப்படி இப்படி பார்த்தவன், செக்ஸ் சிம்பிளா பார்த்தவன், ஒரு கவர்ச்சிக்கான ஒரு அடையாளமா பார்த்தவன், அந்த கவர்ச்சியோட பாக்குறானா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் மெர்லின் மன்ரோட பழைய போஸ்டர் பார்த்தா கவர்ச்சி இருக்குதா இல்லையா? இப்ப இந்த பிள்ளைகளுக்கு இருக்காதா? அது இருக்குமா இருக்காதா? நாளைக்கு உன் பையனுக்கு அது இருக்காதா? அவனும் பையனா தானே இருப்பான், அவனுக்கு டெஸ்டாஸ்டரோன் இருக்கும்ல.
அவனுக்கும் ஒரு ஆணோட உளவியல் இருக்கும்ல. அவன் அவனோட கவர்ச்சி போட்டோ பார்த்தா என்ன நினைப்பான்? அவன் அவனோட சப்ஸ்கிரிப்ஷன்ல உள்ள பூந்து யாராவது ஒருத்தன் டவுன்லோட் பண்ணி அதை அவனுக்கு அனுப்பிவிட்டா அவன் என்ன நினைப்பான்? என்ன நினைப்பான்? எவ்வளவு ஒரு கேவலமான வேலையை இந்த பெண்கள் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா? ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா ஒரு புரிதல் இருக்கா இதுக்கு? அதனாலதான் வெறுக்கிறேன் இந்த மாதிரியான பெண்களையும் இந்த மாதிரியான இதுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய, அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆண்களையும் நான் வெறுக்கிறேன். ஐ ஹேட் தம். ஹேட் அவங்க மேல எனக்கு இருக்கு. ஏன்னா உன்னை பத்தியும் உனக்கு கவலை கிடையாது, உன்னுடைய எதிர்காலத்தை பத்தியும் கவலை கிடையாது, உன் குடும்பம் அடுத்து வரக்கூடிய உன் குடும்பத்தை பத்தியும் உனக்கு கவலை கிடையாது. நீ புருஷனை கூட விட்டுரு, புருஷன் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தன் வரான் அப்படின்னா அவன் உதிர்த்து விட்டவனா தான் இருப்பான். இல்ல உன்னை வச்சு சம்பளம் பார்க்கணுங்கிற அவன் உனக்கு புருஷனா மட்டும் இருக்க மாட்டான், ஒரு தொழில் செய்யற மாமனாவும் இருப்பான். அப்படிதான் இருப்பான். வேற எப்படி இருப்பான்? சப்ஸ்கிரிப்ஷன் விடுங்க பாரி, உங்களோட அக்கௌண்ட் எல்லாம் ஃபாலோ பண்றவங்கள பார்த்தாலே எனக்கு கடுப்பா வருது. என்னது என்ன மாதிரியான சொசைட்டி? இவன் நாளைக்கு என்ன பண்ணுவான் பெண்களை? இப்போ உங்ககிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறவன் நாளைக்கு எல்லா பிள்ளைகிட்டையும் அதை எதிர்பார்ப்பானா? எதிர்பார்க்க மாட்டானா? அவனோட பார்வை என்னவாகும்? அவனோட விஷன் என்னவாகும்? வெளிப்படையா தெரியுதுங்க யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கான்ட்டு. அதனாலதான் சொல்றேன், நமக்கு தெரிஞ்ச நிறைய பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க, இது ஃபாலோவும் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு தப்பான இடத்துக்குள்ள போய் விட்டுரும். இந்த பெண்கள் திருந்தணும். இது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்புங்கிற பேர்ல நீங்க உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்பு. இது உங்களுக்கு நீங்க ரொம்ப பெரிய ஒரு கேவலத்தை அனுபவிப்பீங்க. நாளைக்கு உங்க குழந்தையெல்லாம் உன்னை நம்பாது, உன் மேல பாசம் இருக்காது. பாசம் இருந்தாலும் அது கூட சொல்ல முடியாது. காமம் இருந்துச்சுன்னா அதை விட கேவலம் உனக்கு ஏதாவது இருக்குமா? ஒட்டுமொத்த குடும்ப உறவே அழிஞ்சு போயிடும், செதஞ்சு போயிடும். இவ்வளோ பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை இந்த ஸ்கூல் நடத்துறவங்களுக்கு தெரியல. இந்த பிள்ளைய கூப்பிட்டு குளோரிஃபை பண்றான். நீ கூப்பிட்டு இருக்கவே கூடாது. நீ கூப்பிட்டு குளோரிஃபை பண்ணி அந்த பொம்பளை அட்வைஸ் என்ன பண்ணுது? கொடுமையிலும் கொடுமை. படிப்பு முக்கியம் இல்லைங்குது. வேற என்ன முக்கியம்? உடம்பு முக்கியம், மார்பகங்கள் முக்கியம். ஸ்கில்லுங்க. என்ன ஸ்கில்? வளைஞ்சு நெளிஞ்சு ஆடுறதா? புரியல. இல்ல கேமரா முன்னாடி வளைஞ்சு காட்டுறதா? இல்ல கிளீவேஜ் காட்டுறதா? எதிரி ஸ்கில்லு கேவலம் இல்ல உனக்குலாம். ஸ்கில்லு முக்கியம். என்ன ஸ்கில் நீ வளர்த்துக்கிட்ட? நீ சொல்லு, நீ என்ன ஸ்கில்ல நீ வளர்த்துக்கிட்ட? சோறு தின்ன நீ வளர்ந்துருக்கிற. அதை தவிர்த்து நீ என்ன ஸ்கில்ல நீ வளர்த்துக்கிட்ட? உன் உடம்ப பாக்குறதுக்கு இவ்வளவு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு நீ பேசுற. அதனால படிப்பு முக்கியம் இல்லைன்னு பேசுற. அதை அந்த ஸ்கூல்ல உட்காந்து பெருமையா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை இணையதளத்துல வேற எடுத்து போடுறாங்க. இது தப்புன்னு சொல்லி மிஸ்டர் கேகே பேசுறாப்ல. உடனே என்னை ஹராஸ் பண்ணிட்டாங்க, என்னை இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? நீ போய் பண்ணு. போலீஸ் என்ன பண்ணிருப்பாங்க? ஒண்ணு என்ன பண்ணிருப்பாங்க? ஒன்னும் பண்ணிருக்க மாட்டாங்க. பார்த்துட்டு ஓஹோ அப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஏன்னா நீ அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்க. இல்ல சட்டப்படி இது எந்த அளவுக்கு இது பாருங்க, இந்திய சட்டப்படி இது ஆக்சுவலா அஃபென்ஸ். பட் நான் ஒன்னு சொல்றேன், நம்ம இயக்கம் கண்டிப்பா இதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போகுது. இட்ஸ் லீகல் ஃபார்ம் ஆஃப் ப்ராஸ்டியூஷன். இதை இந்திய அரசு அனுமதிக்க கூடாது. நான் சிம்பிளா சொல்றேன். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த பர்சனல் ப்ராஸ்டியூஷன் யூ கேன் டூ இட். அப்படிதான் நம்ம இந்திய அரசு தனது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாத்துக் கொள்ள போகிறது. அதனால அது கொடுத்துருச்சு சுப்ரீம் கோர்ட். ஒரு பொண்ணு தானா நான் ப்ராஸ்டியூட்டா இருக்கேன் அப்படின்னா அதை யாருமே தடை செய்ய முடியாது. பட் ஆனா பிம்பிங் இஸ் இல்லீகல் இன்னைக்கு வரைக்கும். ஸோ பிம்பிங்னா என்ன? இடைத்தரகர், நடுவுல இருந்து பிரிட்ஜ் பண்ணி கொடுக்குறவர். அவர் தானே வேலை. அந்த பொண்ணுங்களுக்கு சேஃப்டியை கொடுப்பாரு. அவர் அந்த பொண்ணு கிட்ட போய் படுக்கிறதுக்கு இவர் ஒரு காசு வாங்கிட்டு கஞ்சி குடிப்பாரு. அதை நான் ஆளா இருந்து மட்டும் செய்ய தேவையில்ல, அதை நான் ஒரு சர்வீஸ் மூலமா செஞ்சாலும் அப்படிதான். அதுதான் இது. நீ போன் மூலியமா பேசினாலும் சரி, எது மூலியமா பேசினாலும் சரி, பிம்பிங் இஸ் இல்லீகல் இன் இந்தியா அப் டு டேட். இப்ப வரைக்கும் பிம்பிங் இஸ் இல்லீகல். இதெல்லாம் டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் பிம்பிங்கா இல்லையா? ஸோ பிம்பிங் இல்லீகலா இருக்கும்போது டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் பிம்பிங் என்னவா இருக்கும்? அதுவும் இல்லீகல் தானே. ஆனா இதை யாருமே இந்த ஆங்கிள் வாதாடல, யாருமே இதை கேஸ் பண்ணல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பெரிய வர்த்தகம் இருக்கு. இந்த வர்த்தகம் இருக்கனால பெரிய பெரிய ரெப்யூட்டபிள் ஆப்ஸ், இன்ஸ்டாகிராம்லாம் ஒரு ரெப்யூட்டபிள் ஆப் தான். ஆனா அந்த ஆப்புமே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேர்ல இந்த வேலையை பண்ணுது. ஒன்லி ஃபேனா மாறி நிக்குது. ஒன்லி ஃபேனுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில தடை. இந்தியாவில ஒன்லி ஃபேன் தடையாக இருக்கு. ஆனா ஒன்லி ஃபேனாக மாறி இருப்பது என்ன? இன்ஸ்டாலாம் மாறி நிக்குது. ஸோ இதையும் தடை செய்யணும். இந்தியாவுக்குள்ள இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சிஸ்டம் இருக்கக்கூடாது. இதுக்கு நம்ம இயக்கம் முன்னெடுக்கும். கேஸை நாங்கள் ஃபைல் பண்ணுறோம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இது போகும், இது நடக்கும். நீங்க வேணா பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. நான் பண்றோம். இதை நம்ம இயக்கம் சார்பா நம்ம வேற வழக்கறிஞர் இதை 28ஆம் தேதி நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அதுல கண்டிப்பா நான் டிஸ்கஷனுக்கு கொண்டு வரேன். இதை சார்ந்து நம்ம வழக்கு பதிவு பண்றோம். நம்ம டீம்ல இருந்து இது வழக்கு ஆகுது. இது டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் ப்ராஸ்டியூஷன் நடக்கக்கூடிய எல்லா ஆப்பும் தடை செய்யப்படும். இதை நம்ம செய்யறோம், முன்னெடுக்கிறோம்.
எங்க இடத்துல இருந்து உங்க இயக்கத்துக்கு வலு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முக்கியமா இப்ப பண்ண வேண்டிய விஷயம் சொல்லிருங்க மாதிரி. நம்ம இயக்கத்துல நம்ம கூட சேர்ந்து இதெல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் சரி, இவங்களோட செயல்பாடு சரியாக இருக்கிறது, இவங்க உண்மையாகவே இந்த சமூகத்தை நேசிக்கிறார்கள், இந்த மக்களை நேசிக்கிறார்கள், இந்த இனத்தைக்கான அடுத்த கட்ட வரலாறு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால் நம்ம இயக்கத்துல சேர்றதுக்கான லிங்க் இருக்கு. அதுல நீங்க தாராளமா சேருங்க. நிறைய பேர் சேர்ந்துட்டே இருக்கீங்க, இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் சேர்ந்துட்டே இருக்கீங்க. நம்மளுடைய இயக்கத்து நபர்கள் உங்களுக்கு அழைச்சு ஃபோன் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிகழ்வுகள் நடக்கும். நம்ம தீர்வுகளை நோக்கி நகரக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம நகர்றோம். ஸோ இதுதான் நம்ம இங்கே பதிவு பண்றேன். ஸோ இதுதான். ஸோ இதுக்கு நாங்களே நம்ம அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து இல்லை, இனிமேல் அதனால தான் இயக்கமா மாறுறது, நம்மளே எல்லாத்துக்கும் முடிவு கட்டுவோம். ஸோ இது நடக்கும், நாங்கள் அதை செய்யறோம், நான் வாக்குறுதி கொடுக்குறேன். இப்ப இந்த மாதிரியான சர்வீசஸ்னால சொசைட்டி குட்டிச்சோரா தான் போகும். இந்த சர்வீசஸ்க்கு ரவுடித்தனம் பண்றவங்களுக்கும் புதுசா முளைச்சு வராங்க டிஜிட்டல் ரவுடிஸ். இந்த டிஜிட்டல் குண்டாஸையும் நம்ம விட்டு வைக்க கூடாது. அப்படி ஒரு டிஜிட்டல் குண்டாவா தான் இந்த ஒரு பர்டிகுலர் நிறுவனம் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்கு. அது ஸ்கூலுக்காக நாங்க பேசுறோம் அப்படின்னா ஸ்கூலுக்காகவே நீ பேசியிருக்க கூடாது. ஸ்கூல் பண்ணது தப்பு, அவன் பப்ளிக்கா அப்பாலஜைஸ் பண்ண அந்த ஸ்கூல்காரன். ஆனா ஸ்கூலுக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுறது ஸ்கூல் ரெப்யூட்டேஷன் கேட்டு நாங்களாடா உன்னை கூப்பிட்டு விபச்சாரியை கொண்டு வந்து கிளாஸ் நடத்த சொன்னோம், நீ நடத்துவ, அதை வீடியோ எடுத்து போடுவ, அதுக்கப்புறம் பிளாக் கிளாஸ் வந்துச்சுன்னா நீ கேஸ் போடுவியா? எங்க போடு, எரிச்சல் வருதா இல்லையா? ஸ்கூல் எங்கன்னு எனக்கு தெரியும், கூட்டிட்டு வந்துடுவேன் மக்களை. இந்த வேலையெல்லாம் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் முன்னாடியே நான் பார்த்து வச்சுட்டேன் எல்லாமே, எந்த ஏரியா எங்க இருக்குன்ட்டு. இந்த ரவுடித்தனம்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. தப்புனா அப்ப பப்ளிக் அப்பாலஜி, இன்னி வரையும் பப்ளிக் அப்பாலஜிஸ் ஸ்கூல் பண்ணல. ஆனா நீங்க இந்த மாதிரி சும்மா எல்லாரும் பேசுறவங்க எல்லாத்தையும் முடக்கி போடலாம்னு நினைச்சோம்னா மக்கள் திரண்டுருவாங்க ஸ்கூலுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நீ பார்க்கலாம், நீ என்ன பண்றேன்னு பாத்துருவோம். இதுக்கு முன்னாடி ஸ்கூலே இல்ல, அவங்களே தப்பு பண்ணிட்டோம், ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியாம பண்ணிட்டோம், அந்த பிள்ளைய பத்தி நமக்கு தெரியல அப்படின்னு. பிளஸ் அங்க படிக்கிற குழந்தைங்களோட பேரும் கேட்டக்கூடாது வெளில தெரிஞ்சா, அதனால ரிக்ரெட் பண்றாங்க ஸ்கூல்ல. அவங்க சைட்ல இருந்து இது வரல, யார் சைட்ல, இந்த புள்ள சைட்ல இருந்தா இது வருது. இது என்ன அப்படின்னா இந்த பெண்ணுடைய ஒட்டுமொத்த அக்கௌண்ட்ஸையும் நெட்வொர்க்கையும் இவங்க பேக்ரவுண்ட்ல டீல் பண்ற சேனல். ஸோ இந்த பொண்ணுக்கு அதிகமா சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமா காசு வந்தாதான் அதுல கமிஷன் உங்களுக்கு வரும். யாருங்க மாமா? இந்த பொழப்புக்கு நீ இன்னொரு பொண்ணை, ஒரு குடும்பம் நடத்துற ஒரு பொண்ணை ஃபோன் பண்ணி ஒருமையில நீ பேசுவ. சரி, நீங்க அந்த பேசலாம் இருக்கட்டும் சார், அட்ரஸை போட்டு பேசுங்க சார். நீ இந்த கம்பெனி சொன்னில எதுனா வார் எக்ஸா, நீ அட்ரஸ் என்ன சொல்லு, அட்ரஸ் சொல்லு, நீ நாங்க பாக்குறோம், நீ அட்ரஸ் சொல்லு. நீ என்ன திமிர் எடுத்து அலையிறானுங்க இவனுங்க? நீ அட்ரஸ் சொல்லுப்பா. நீ உன்னை லீகலா நீ பேசுனதுக்கு, நீ பண்ணதுக்கு உன் மேல லீகல் ஆக்ஷன் எங்களால எடுக்க முடியும். யாருக்கு என்ன ரவுடித்தனம் பண்ணிட்டு. அப்ப இதுல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ரவுடி கும்பலு இந்த பெண்ணோட இதை எக்ஸ்போஸ் பண்றாங்கிறத யூடியூபோடைய இப்ப யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் சப்போர்ட்லாம் கொஞ்சம் பேடா இருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்டு அவர் போட்ட கண்டென்ட்ல எந்த வயலேஷனுமே இல்ல, வயலேட்டே ஆகாத ஒரு கண்டென்ட்டும் கூட இவனுங்க ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வச்சு ரிப்போர்ட் அடிப்பானுங்க. இதுதான் இப்ப யூடியூபோட பெரிய கன்சர்னா நிக்குது. காரணம் என்னன்னா, இந்த ஏஜென்சிஸ் யூடியூபோட அல்காரிதத்தை தவறா பயன்படுத்துகிறார்கள். இட்ஸ் இல்லீகல். யூடியூப் இதெல்லாம் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு நம்ம ஒரு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரியான ஏஜென்சிஸை யூடியூப் தான் இனம் காணணும். இந்த ஃபேக்கா ரிப்போர்ட் அடிக்கிறது, ஃபேக்கா 100-200 இமெயில் அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பானுங்க, ஆயிரக்கணக்கான ஐடிஸை கிரியேட் பண்ணிக்கிறது. இந்த ஆயிரக்கணக்கான ஐடிஸை மால்வேர் மூலியமா ஒரே நேரத்துல ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி பண்ணி ஒரு பர்டிகுலர் வீடியோ மேல ரிப்போர்ட் அடிச்சு பிரிங் டவுன் பண்ண வைக்கிறது. இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, இதுக்கு ஏதோ ஒரு வகையில விக்டிமா நீங்களும் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆமா, இதே மாதிரி ஒரு ஏஜென்சில நம்மளோட சேனலை பிரிங் டவுன் பண்றதுக்கு வேலை நடந்துச்சு. ஆனா அதையும் கடந்துதான் வந்தோம். இன்னொன்னு, அப்படியே போனாலும் திரும்ப நின்று நம்ம பேசி நம்ம மக்கள் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு. திரும்ப ஒரு சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு 2 நிமிஷம் சப்போர்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. இன்னும் ஸ்ட்ராங்கா வருவோம். ஸோ எங்களுக்கு அதை பத்தியான கவலை எல்லாம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இன்னொன்று புரிஞ்சுக்கணும், யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலோட இதெல்லாம் பழைய மாதிரி இல்லை. இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இதை வச்சுலாம் அந்த அமௌண்ட் இதெல்லாம் இல்லை. இன்னைக்கு வியூஸ் எவ்வளவு போதுங்கிறது பொறுத்து தான் அமௌண்ட் இருக்கு. அந்த வியூஸும் பாத்தீங்கன்னா முன்னாடி இவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா அதிகமா போகும்லாம் இருந்துச்சு. இப்ப அப்படிலாம் இல்ல, மாத்திட்டேன், அல்காரிதம் மாறிடுச்சு. ஸோ அதனால வீடியோ நல்லா இருந்ததுன்னா சேனல் போச்சுன்னா ஐயோ அம்மா கொஞ்சம் வருத்தம் இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாரும் ஒரு குடும்பமா ஒருங்கிணைக்கிறோம். அதுல ஒரு சேனல் போகுதுன்னா வருத்தம் இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்கு அடுத்து திரும்ப ஒரு சேனல் உருவாக்கிட்டு வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. அப்படி திரும்ப அதே கருத்தை தான் பேசுவோம். அப்ப திரும்ப போய் கதறி கடனி, அதுல எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. இவ்வளவுதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம இதான் சொல்றோம். இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு மிஸ்டர் கேகே. அவர் சேனலை முடக்கிறதுக்கு இவங்க பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த எச்சத்தனத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? பேசாம போக முடியாது. இதை நம்ம அதனாலதான் பேசுறோம். அது கூடவே இந்த மாதிரி எச்சத்தனம் பண்ணக்கூடிய ஸ்கூல் நிர்வாகம், இந்த மாதிரி எச்சத்தனமா நடந்துக்கக்கூடிய பெண்கள் திருந்தணுங்கிறதுக்காக நம்ம சேர்த்து இதை சொல்றோம். இதுக்கு அப்படியும் நீ திருந்த மாட்டேன் என்று இருந்து கொள், நீ திருத்தப்படுவாய்.
உன்னை திருத்துவதற்கான ஆயுதம் அரசாங்கம். அந்த அரசாங்கங்கிற ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். அதை நோக்கிதான் நகர்ந்து வரோம். இரு, நீ என்னம்மா நீ ஆடுறோம்லாம் ஆடுறா, தப்பு செய்யறோம்னு தெரிஞ்சே தப்பு செய்யறவன் செஞ்சுக்கிட்டே இரு. நீ நான் உங்ககிட்ட ஒரு உயிரினத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், யானை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யானைக்கு மறதி ரொம்ப ரொம்ப கம்மி. யானை மறக்க ஞாபகம் வச்சிருக்கோம். நமக்கு இது வரைக்கும் எல்லாம் ஞாபகம் இருக்கு. எவ்ரி ஒன் இஸ் கெட்டிங் நோட்டட். நீ வெயிட் பண்ணி பாரு, நீ ஆடு, நீ ஆடிக்கிட்டே இரு, நீ வெயிட் பண்ணி மட்டும் பாரு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. சரி, இப்போ நீங்கள் அரசாங்கத்தை பற்றி பேசுறதுனால கடைசியாக எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கும் நினைச்சா அந்த மகாவிஷ்ணுன்றவர் அரசு பள்ளியில் போயிட்டு இந்த மாதிரி பேசினார்னு எங்க ஏரியாலே வந்து இப்படி பேசுறியான்னு நடவடிக்கை எடுத்தாங்க. முதல்ல விட்டுருக்கவே கூடாது, அப்புறம் நடவடிக்கை எடுத்தீங்க, ஓகே போட்டுக்கிறோம் கொள்கிறோம். இப்பவும் நினைச்சா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதை வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து அரசாங்கத்துக்காக அட்லீஸ்ட் நல்ல பேராவது வாங்கிக்கலாம்ல. அவங்களோட கடமை இல்லையா அது இதை பண்றது? நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? மகாவிஷ்ணு பையன், இது பொண்ணுங்கிறான் இல்லையா? இது என்னங்க கதையா? வேற என்னங்க, வேற என்ன? மகாவிஷ்ணுவை விட மோசமானவங்க இல்லையா அவங்க? மகாவிஷ்ணுனாச்சு நான் கடவுளை காட்டுறேன், மெய்ஞானத்தை அடைய வைக்கிறேன், காசு கொடுன்னா. இது அவனாச்சும் வந்து ஆன்மாவை எழுப்புகிறேன் காசு கொடுங்கன்னா, இந்த அம்மா எதை எழுப்புறேன் காசு கொடுங்குது இருக்குல்ல. இவ்வளவு கேவலமான இதை வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கல? இது வந்து அஃபென்ஸ் இல்லையா? ஒரு ஸ்கூலோடைய இடத்துக்குள்ள இந்த மாதிரி தொழில் செய்யற ஒருத்தங்க உள்ள போயிட்டு அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு வர்றது, இந்த குழந்தைகிட்ட இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதே பெரிய தப்பு இல்லையா? ஏன் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கல? ஒய் டிஎம்கே ஃபெயில்டு? பதில் இருக்கா? இல்ல இப்ப இவ்வளவு பேர் பேசுறோம், இனிமேலாவது எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேசுங்க, எல்லாரும் எடுக்கணும். கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேளுங்க, ஏன் ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க, இதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேளுங்க. அரசு நடவடிக்கை எடுக்கும்ல. எப்படி நீ போய் அதில் போய் பேசலாம் குழந்தைகிட்ட? உனக்கே தெரிய வேணா அங்கெல்லாம் நீ போகக்கூடாதுன்னு. ஸோ இதுதான் அரசாங்கத்துடைய மெத்தன போக்கு. இவர்களுக்கெல்லாம் ரொம்ப தைரியத்தை வர வச்சிருச்சு. நீ நல்லது பேசுற, நல்ல வாழ்க்கையை வாழ்ற, மக்களுக்கு நல்லது பண்ற, நீ குழந்தைகிட்ட போய் பேசுறன்னா வேற. அதுக்குமே வந்துட்டு ஒரு சில ப்ராப்பரான சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நீ யாரு? நீ என்ன நல்லது சொல்ற? உன்னை கூப்பிட்டு அவங்க வந்து எடுக்க வைக்கிறேன், நீ போகலாமா? முதல்ல நீ என்ன சாதிச்சிட்டேன்னு சொல்லி நீ அங்க போன? முதல்ல இல்ல ஒயிட் வாஷ் பண்ணிக்கிறாங்க அவங்க இமேஜ், புரியுதா? மூலியமா இந்த தொழிலை மறைக்கிறதுக்கு நீ இந்த வேலையை பண்ற. நீ என்ன மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா? இப்ப நமக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த ஒரு சில ஊடகங்கள் இருக்கு, அசிங்கமா நடிச்சவங்க, அசிங்கமா பண்ணவங்க எல்லாம் அம்மா அம்மான்ட்டு உட்காந்துருக்காங்க. வெக்கம். இந்த அம்மாவுங்கிற வார்த்தையை இந்த இதுகிட்ட சொல்லிட்டு யாருடா போய் அம்மான்னு கூப்பிடுவ? அடுத்து வீட்டுல போய் அம்மான்னு கூப்பிடுவாடா உங்க அம்மாவை கேவலப்படுத்துறது இல்லை இதெல்லாம். அம்மா அப்படி போறாங்க. அது பஞ்சாயத்து பண்ணுது, பஞ்சாயத்து பண்ணுது. கேவலம். அப்புறம் என்னங்க, இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம்ல, கேவலம் கட்டமா இல்ல இது? மக்களும் கேட்டுட்டு எவனாவது எதிர்க்கிறானா? இதை எவனுக்காவது தப்புன்னு தெரியுதா? நம்ம சொல்லணும் எடுத்து, இது தவறு, வாயை தருங்க, ஸ்பூன் ஃபீடிங் இல்ல வாழைப்பழத்தை உரிச்சு இது தவறு, சாப்பிடுங்க வாழைப்பழம். என்ன அது தப்புன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அது யார் இவ எங்களுக்கெல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்றதுக்கு? என்ன நல்லது பண்ணிருக்கு? இது என்ன நடிச்சு இவங்க படம்லாம் ஓடிடுச்சா? என்ன ஓடிச்சு படம்? படமே நைட்டு யாரும் இல்லாத தேட்டர்ல ஊருக்குள்ள எங்கேயோ கிராமத்துல நட்ட ராத்திரி ஓட்டிட்டு இருப்பான் படங்களை போட்டு போய் பார்ப்பாங்க. அந்த படத்துக்கு போயிட்டு வரேன்னா ஊருக்குள்ள வந்து முன்னாடி காரி துப்பாங்க மக்கள். அப்படிப்பட்ட நடிகைகளை கொண்டு வந்து தமிழர்களுக்கு பாடம் எடுக்க விடுறாங்க. கேட்கறதுக்கு நாதி இல்லாம ஆடிக்கிட்டு இருக்கானுங்க இவங்க எல்லாம். ஏன்னா எல்லாம் கரப்ட் ஆயிட்டாங்க. கரப்டட் லீடர்ஸ், கரப்டட் பொலிட்டீஷியன்ஸ், கரப்டட் இன்டெலெக்சுவல்ஸ், கரப்டட் கர்ணன்கள், கரப்டட் இன்னைக்கு நவீன கர்ணங்கள். சரி, நம்ம ஏதாவது சொன்னோம்னா அப்புறம் இன்னும் 4 பக்கத்துக்கு அறிக்கை வேற ஒன்று வரும். சரி விடுங்க, என்னமோ நல்லவனா இருந்தா நல்லவனா வந்துட்டு போட்டோம், கெட்டவனா இருந்தா மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். சரி விடுங்க. இது மாதிரி கரப்டட் ஆகி கலைகிறது எல்லாம் அலையிறது. இப்ப என்ன, இப்ப கடைசியில இப்படி இதை பார்த்தா நம்ம சொசைட்டி எவ்வளவு மோசமாகும், நம்ம நாளைக்கு எதிர்காலம் எவ்வளவு மட்டமாகுங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இவங்களுக்குலாம் இல்லை. தட்டி கேட்கறவனுக்கும் இந்த மாதிரி வந்து அவனுடைய பேச்சு சுதந்திரத்துல வந்து புல்டோசர் விட்டு ஏத்துறது. நம்ம அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம். இதுக்கு மேல ஏதாவது இந்த வீம்பு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ அட்ரஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நாங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துருவோம். இவ்வளவுதான் சிம்பிள். மக்களாக அப்புறம் வந்து நடவடிக்கை. காவல்துறையெல்லாம் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல இந்த விஷயத்துல எல்லாம். காவல்துறைக்கெல்லாம் வந்து பார்த்து எடுக்கணும். என்ன இது மாதிரி ரவுடித்தனம் அலையறாங்க இன்டர்நெட்ல? இல்ல எடுக்கணும்ல. ஒரு ஸ்கூல் வந்து இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கு, கல்வித்துறை கண்டுக்கல.
யார் எடுத்துக்கிறது? உங்ககிட்ட கவர்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட் எந்த ஆக்ஷன் எடுக்காது, அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். எங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக யார் பேசுறாங்க, அவங்களை எப்படி கைது பண்ணலாம், இப்படி மட்டும் யோசிக்கும். எந்த நல்லதும் பண்ணாது. இப்படிலாம் நடக்குது. இப்ப அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக வந்து இந்த மாதிரிலாம் மிரட்டுறானுங்க, உருட்டுறானுங்க, எந்த நடவடிக்கை எடுக்கலன்னா அப்படி என்ன? அவர் ஏதாவது தப்பா பேசினா பரவாயில்ல, மனுஷன் எந்த தப்பும் பண்ணல. இது ரொம்ப தப்பா இருக்குங்க, இதெல்லாம் நீங்க மாத்திக்கோங்க. அதுவும் வந்து அவர் வந்து இப்ப நம்ம பேசின அளவுக்கு எல்லாம் கூட பேசல. அவர் வந்து ரொம்ப யதார்த்தமா கூட பேச மாட்டாரு. ஆமா, ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு யூடியூபர் அவரு. ஹாய் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவா கொஞ்சிக்கிட்டு பாப்புல கார்ட்டூன்ஸ் கேம்ஸ் அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவரை போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அதுல ஒருமையில பேசுற நீ ஒரு யாரா இருந்தாலும் வாங்க போங்கன்னு பேசுறதுதான மரியாதை. அதுவும் ஒரு பெண் எடுக்கிறாங்க, இல்லைங்கம்மா வாங்கம்மா போங்கம்மா தானே, இல்லைங்கம்மா இந்த மாதிரி பதிவு போட்டிருக்கீங்கம்மா சொல்லுங்கம்மா ஏதோ ஒண்ணு, இன்னொரு மரியாதையா இல்ல சொல்லுங்க சிஸ்டர், என்னமோ உன் வாய்க்கு எது வருதோ, ஆனா அது ஒரு ரெஸ்பெக்டடான ஒரு டோன்ல நீ பேசணும்ல. இல்ல வாங்க நீ மேம் கூட எல்லாம் சொல்லணும், வாங்க போங்கன்னு நீ பேசினா கூட மரியாதையா இருக்கும். என்னடா மரியாதை உங்களுக்குலாம் இருக்கு சொல்லு. அந்த சித்தே வந்து உங்களுக்கே தெரியும். அதை விட்டு இறங்கி அடின்னு அடிச்சிருச்சு போட்டு, சிரிப்பா இருந்துச்சு. நல்லா வாங்கிட்டு போனான். அவனுக்கு ஸ்கூல் பேரு தெரியல, யோசிக்கிறான், சைலண்ட் ஆயிட்டான். கப்ப நீ அவன் ஓடி இருப்பான். சிட் ஃப்ரீக்வன்சி அந்த பொண்ணை பேசுனதுக்கே போட்டு அடிச்சுட்டு ஓடி இருப்பான். அவன் நேரம் அவன் கதையை சாத்திட்டு போயிருப்பான் தான் நினைக்கிறேன். இல்லங்க, பெரிய பெரிய படம் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆன்டி பைரசி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆன்டி பைரசி பண்ணு, அது என்னமோ பண்ணு, நீ எதையோ பண்ணு. இதுல என்ன பைரசியை மீறி இருக்காரு அவரு? எதுவுமே இல்லைங்க. அப்புறம் நீ வந்து உள்ள பஞ்சாயத்துக்கு வரலாமா? நீ முதல்ல அவன் மேலோட யூடியூப் மேலதாங்க கடுப்பா இருக்கு. யூடியூப் வந்து இல்லைங்க, யூடியூபுக்கு தெரியலைங்க இதோட இந்த ரியாலிட்டி தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி அந்த ரவுடித்தனத்தை அப்படியே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு பாடுற மியூசிக் ஒரு கம்பெனி ஞாபகம் இருக்கா? இவங்களா பாட்டை வாங்கி வச்சுட்டு எவன் எந்த பாட்டை போட்டாலும் வந்து உள்ள குறுக்க இது வந்தான்னு சொல்லிட்டு அது என்னமோ ரகரகரகாவா கக்கவா ஏதோ ஒரு என்னமோ ஒருமே மதன் கௌரிங்க அவரோட அழகான குரல்ல ஒரு பாட்டு, அது ஒரிஜினல் மாதிரியே இருக்குன்னு. ஆனா அதான் என்னால பொறுத்துக்க முடியல. மதன் கௌரி ஓட்டுறீங்க இல்ல? என் ஃப்ரெண்ட் அவர் பேசுவார், இப்போ இதை பார்த்து அவர் பேசுவாரு, அவரும் இதை பேசுவாரு, கண்டிப்பா பேசுவாரு நீங்க நினைக்கிறீங்க, நம்புறீங்க? பேசுவாரு. இல்ல அவர் மட்டும் இல்ல, பாத்துட்டு இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இதை வந்து தொடர்ந்து பேசணும். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போடணும் அப்படிங்கிறது. ஏன்னா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் சொல்லி நம்புறோம், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அதையும் தாண்டி சமூக வலைதளங்கள் எல்லா கிரியேட்டர்ஸும் இதை பத்தி பேசணும். ஆமா, இது வந்து ஒரு ஃபேக்கா ஒருத்தவங்க பேசுறத தடுக்கிறது இல்ல. அவங்க வந்து தப்பா பேசினா பரவாயில்ல, தப்பாவே பேசல, ரூடாவும் பேசல. நம்ம ரூடா பேசுறோம் அது வேற, பட் அவங்க ரூடாவும் பேசல. ரொம்ப ஒரு ஹம்பிளா இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யாதீங்க, இது மாதிரி ஸ்கூலுக்கு வந்து குழந்தைகளை கெடுக்காதீங்க அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்ல அவர் சொல்லியிருக்காரு. அது அந்த இது எந்த டாக்ஸிக்குமே இல்லை அதுல. அதுல வந்து என் பேரு கெட்டுறோம்னா நீ உன் பேர் கெட்டணும், இதுலதான் உன் பேர் கெடணுமா? எனக்கு புரியல. மிஸ்டர் கேகே வீடியோ பார்த்தா உன் பேர் கெடணுமா? உன் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்த்தா உன் பேர் வாழுமா? எனக்கு புரியலமா. உனக்கு என்னமா பிரச்சனை? திருந்தி வாழணும்னா அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை டீஆக்டிவேட் பண்ணிட்டு நல்லபடியா வாழு. அதை விட்டு இன்ஸ்டால நீ உடம்ப காட்டிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் உன் பேர் கெடாது. மிஸ்டர் கேகே உன் பேரை சொன்னோடனே பேர் கெட்டுரும். உனக்கு உன் பேரை வச்சனால எங்களுக்கே அசிங்கமா இருக்கு, உன் பேரை சொல்றதுக்கு கடுப்பா இருக்கு, எங்க தாய்மொழிக்கு அவமானமா இருக்கு. தயவுசெய்து உன் பேரை மாத்திட்டு வா, உன் பேரை மாத்திட்டு வா, வேற ஏதாவது பேர் வச்சுக்கோ. இந்த பேர்ல அலையாத, இந்த பேர்ல இப்படி அலையாத. அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்கீங்களா? இந்த பிள்ளையும் பெற்றிருப்பாங்களா ஒரு அப்பா அம்மா? எல்லாம் இருக்கீங்களா? என்னையா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்களா? உங்க பொண்ணு ஒரு எதிர்காலத்தை பத்தில ஏதாவது கவலை இருக்கா? இல்லையா? நீங்க இல்ல ஏதாவது உறவுக்காரங்களா இருக்காங்களா இல்லையா? எப்படி உறவுகள் எல்லாமே எல்லாம் இருப்பாங்களான்னு தெரியல. தயவு செஞ்சு ஏதாவது புத்திமதி சொல்லி. காசு முக்கியம் இல்ல, காசு முக்கியம்தான், ஆனா அறத்தின் வழி பொருள் ஈட்டணும். வள்ளுவர் அதை தான் சொல்றாரு. எந்த ஒரு பொருள் ஈட்டினாலும் அது அறத்தின் வழியில இருக்கணும், ஒரு நல்ல உழைப்பு கொடுத்து எடுக்கணும். இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் நம்மளால அடுத்தவன் பாதிக்க கூடாது, நம்மளால வந்து நமக்கும் நற்பேர் வர மாதிரி இருக்கணும் அந்த பொருளால அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். எதத்தை விட்டு வளர்க்குறாங்க என்னன்னு தெரியல, எதத்தின்னு வளருதுன்னு தெரியல. இப்படி வளர்ந்து நிக்குதுங்க. இதுக்கு வந்து அடுத்தவன் வந்து நம்ம பத்தி தப்பா பேசிட்டான். உன்னை பத்தி தப்பா தான் பேச முடியும், உன்னை பத்தி சரியா எவன் பேச முடியும்? உன்னை பத்தி எவன் சரியா பேச முடியும் சொல்லு? உன்னை பத்தி தப்பா தான் பேச முடியும். தப்பா வாழ்ந்துட்டு இருக்க உன்னை வந்து எப்படி சரியா பேச முடியும்? வந்து இதுல வந்து உனக்கு கோச்சுக்கு கோவம் வந்துகிட்டு நீ வந்து காசு கொடுத்து நீ இந்த வேலையை பண்ற. இதுதான் விஷயம், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல கொஞ்ச நேரம் அமெரிக்க பிரச்சனை, காசா பிரச்சனை எல்லாம் தலைவா நீ கொஞ்சம் விட்டு ஒதுக்கிட்டு இந்த பிரச்சனையை பத்தி நீ பேசணும் தெளிவா. இல்ல உனக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் இருக்குன்னு நிறைய பேர் பேசுறது ஒரு ஸ்குவாட்ல ஒரு மெம்பரானால தாங்க முடியும். இப்படி காமிச்சீங்கன்னா அது ஆங்கிள் வராது, இப்படி வர மாட்டேங்குதுங்க அது. தலைவா கொஞ்சம் பார்த்து பண்ண தேவா. இப்படி வணக்கம் வச்சுக்கிறேன் உங்ககிட்ட. நன்றி பாரி. நன்றி.